ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத பதஞ்சலி வியாக்கிய பாதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழாவில் நடராஜ பெருமானுக்கு 1008 சங்காபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் செய்திங்கநல்லூரில் பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத பதஞ்சலி வியாக்கிர பாதீஸ்வரர் திருக்கோவில் ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் கலசங்கள் பிரதிஷ்டை செய்து ஹோமங்கள் பூஜைகள் நடைபெறுகின்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக நடராஜ பெருமானுக்கு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த 1008 வலம்புரி சங்குகளுக்கு சிறப்பு பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிக பரமச்சாரி சுவாமிகள் எழுந்துள்ள இவருக்கு பூர்ண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் கோவில் அபிஷேக மண்டபத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி நடராஜன், சிவகாமி அம்பாள், காரைக்கால் அம்மையார், மாணிக்க வாசகர் மற்றும் சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட 1008 சங்குகள் கொண்டு சங்காபிஷேகமும் நிறைவாக மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை நடராஜருக்கு நடன மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். आदि